செத்தனாலுமே உங்களை 10 பேரால உள்ள உட்கார முடியல பாராட்டால. எதுக்காக நம்ம கூடியிருக்கோம்? நம்ம என்ன செய்யணும்? எதை பத்தி கவலை கிடையாது. எந்த நேரமும் துள்ளணும் குளிக்கணும். கெண்டமெண்ட் துள்ளுதுல்ல மழையில இருந்து, அதேதான். ஏன் நம்ம இதுக்காக ஒன்று கூடியிருக்கோம்? நம்மளுடைய இதெல்லாம் சிரமம். நம்ம அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் சிரமம். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளாம் ஒரு கீழே தான் போறோம். பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமா இங்க படிப்போம். அப்ப அவனை வழிகாட்டி விடணும். எதன் மூலம் செய்ய முடியும்? பணத்தை கொடுத்து உதவி செய்ய முடியுமா? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் செலவு பண்ணணும். அப்ப கல்வி கண் திறக்கணும். கல்வி மட்டும்தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நல்ல கல்வி பெற்றுட்டான் அப்படின்னா எல்லா நிலையும் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கைய வாழ முடியும். இப்ப இந்த வயதுல படிக்க முடியல, நாளைக்கு 25 வயசு ஆனவனே இந்த 12வது நம்ம படிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்க முடியுமா? நீங்க அப்ப இந்த பருவத்துல உனக்கு தேவை எது? கல்வி. நீ எங்கேருந்து போகணும்? இங்கேருந்து 12வது முடிச்சு காலேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த 2 ஆண்டுகளும் உன்னுடைய நோக்கம் என்பது நிறைய மதிப்புகளை நம்ம வெளியில போகணும், அந்த செயல்படணும். இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில போய் சேர்றான். மருத்துவக் கல்லூரி சேர்வது என்பது நம்ம கிராம பகுதி மாணவர்களுக்கும் சாதாரண குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பெரிய கனவா இருந்தது. அந்த கனவுகள் எல்லாமே நடைமுறைப்படுத்திட்டான், நிஜமாயிட்டுது. என்ன காரணம்? மாணவர் நீட் எக்ஸாம் எழுதுறான், நீட்ல மதிப்பெண் எடுக்கிறான். நீட் எவனெல்லாம் எழுதி மதிப்பெண் எடுக்கிறானோ அவன் தான் மருத்துவத்துக்கே விண்ணப்பிக்க முடியும். அதான் அங்க தகுதி. அது இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு படிக்கணுமா, அவனுக்கான என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா நல்ல பெரிய உயர்ந்த தொழில்நுட்ப கல்லூரியில போய் அவங்க சேர்றாங்க. நம்மளால இங்க படிக்க முடியுமா? அது ஒரு நிகழ்வா தான். போன வாரம் நம்ம பள்ளியில இருந்து 5 மாணவர்கள் சென்னைக்கு போனாங்க. அவங்க எழுப்பல சார், அங்கெல்லாம் போய் எப்படி மாணவர்கள் படிக்கிறாங்க, அந்த கல்லூரி வளாகம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த நிறுவனங்களை போய் பார்க்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னு நம்ம மாவட்டத்தில் இருந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை மாவட்ட ஆட்சியர் ஒரு முயற்சி எடுத்து சென்னையில போய் அதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 42 திட்டங்கள் இருக்கு இந்த மாணவர்களுக்கு. அதுல ஒரு சில திட்டங்களை மட்டும் நான் சொல்றேன், பாக்கியெல்லாம் நம்ம ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவங்க பேசுவாங்க. இந்த கட் ஆஃப் மதிப்பு 600க்கு கட் ஆஃப் மதிப்பு நமது மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்தா நல்ல ஒரு வாழ்வுடைய தரம் உயரும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் உள்ள மாணவிகள் அத்தனை பேருக்கு. தமிழ்ச்செல்வி என்ற மாணவி 2022ல நமது பள்ளியில +2 படித்தாங்க. அவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பு அவங்களுடைய டோட்டல் மார்க் 549 மார்க். ஒரு கிளாஸ் அந்த அதிக மதிப்பெண் எடுத்ததால அவங்களுக்கு நமது அண்ணாமலை கழகத்துல 7.5% இடஒதுக்கீட்டுல ஃப்ரீ எஜுகேஷன், எல்லாமே ஃப்ரீ. எதுவுமே கிடையாது, ஹாஸ்டல் ஃப்ரீ, அனைத்து வகையும் ஃப்ரீ. இந்த 4 ஆண்டுகள் படிப்பது 4 ஆண்டுகளும் அவங்க ஒரே ஒரு பெருசாக கட்டாம அவங்க படிக்க முடியும். நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அது தினம் உயர்ந்தால் ஒரு நாள் அது நிஜமாகும். மனமே நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 3rd இயர் ஸ்ரீமுட்லூர் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறேன். அங்க எல்லாருக்குமே எல்லா வாய்ப்பும் தருவாங்க. நம்ம இங்க இருந்து 6th ல இருந்து 12th வரைக்கும் என்ன படிக்கிறோமோ அதுதான் பேசி. இங்க உள்ளதுதான் இப்போ நம்ம படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கும். நீங்க மேக்ஸ் போனாலும் சரி, தமிழ், சயின்ஸ் எது போனாலுமே சரி, இங்க உள்ளதுதான் அங்கேயும் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்ம மனசுல இருக்கிற ஒரே எதிரி நமக்கு
அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே நம்ம தமிழ் மீடியம் படிச்சனால தான் வந்து காலேஜ் லைஃப்ல வந்து அதிகமாக நம்மளுக்கு சலுகை கிடைக்குது. நான் வந்து 6th ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே தமிழ் மீடியம் தான் படித்தேன். 7.5 ரிசர்வேஷன் வந்து எனக்கு சீட் கிடச்சிது. அதுக்கு எதனால் வந்து செலக்ட் ஆனோம் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். நல்ல மார்க் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா டியூஷன் ஃபீஸு, ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே வந்து அவங்களே பே பண்ணுவாங்க. எதுவுமே ஒரு ரூபா கூட நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால எதுவுமே பே பண்ணாமல் நல்ல மார்க் இல்லை எப்படிங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவ்வளோ சலுகை தராங்க. நல்லா படிங்க, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எதையும் விட்டாருங்க. இன்னும் 2 நாள் இருக்கு, இன்னும் 3 நாள் இருக்கு அப்படின்னு விட்டாருங்க. நல்லா படிங்க, மார்க் தான் வந்து நம்ம கை கொடுப்போம். ஏபிசி இந்த பேர் சேர்த்து பார்த்தீங்கன்னா 66 மாணவிகள் இல்லையா? 66 பேருடைய பெற்றோர்களும் வந்திருக்கு. ஏன் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 40 பேர் வந்திருக்கலாங்க. பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ குடும்ப சூழல் அப்படி முடிவு பார்த்தீங்கன்னா பாதிக்கு வந்திருக்கு. இப்போ வரலன்னா அது ஏன் வரணும்னு ஒரு கேள்வி வருது. எனக்கு விசாரிக்கு ஒரு மீட்டிங் பண்ண போகிறோம், நடத்த போகிறோம், எல்லாம் தயார் பண்ணிக்கணும் எல்லாம் சொன்னாங்க. அதில் உள்ள இன்சிடென்ட் இருந்தால் அப்புறம் அதெல்லாம் சொன்னாங்க. நிறையா இன்சிடென்ட் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறது, யாருக்கு சொல்லணும்? மாணவர்கள் தான் மக்களுடைய உங்கள் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமே சரியாக இல்லை. இதற்குடைய தேர்வையே பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிகளுடைய தேர்வே ஒழுங்காக படிக்கிறாங்க. வீட்டில் படிக்கிறதே இல்லை. உயர்த்து படிக்கிறது படிக்கணும் சொல்லிட்டுருக்கலாம். எல்லாரும் சொல்கிறோம் படிக்க எங்கே படிக்கிறது? நான் பேசிட்டுருக்கேன் கவனிக்க மாட்டாங்க. சில பேர் உருவாகிறாங்க. எல்லா ஆசிரியரும் பல முறை நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம், அட்வைஸ் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், வேலையில் நிறைய கதை சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், எல்லாம் சொல்லியிருக்கோம். இவ்வளோ விஷயத்தை உள்ளே சொல்றது அவங்க மாறி நல்லா படிச்சு நல்லா மாறி படிச்சு ஏன் அடிக்கிறேன் எங்கே குறை இருக்கு, இது குறை இருக்கு பேச இல்லையா? அதிலிருந்து நல்லா படிச்சீங்கன்னா நல்ல மதிப்பெண்ணோட நீங்க வெளியில போகணும். நல்ல மதிப்பெண்ணோட போனீங்கன்னா நல்ல கல்லூரி கிடைக்கும். நல்ல கல்லூரி கிடைக்குதுன்னா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சுன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைச்சுன்னா உயர்ந்த வாழ்க்கை தரம், உங்களோட வாழ்க்கை தரமே உயரும். எஸ்டி கேஜெக்சி இவங்கெல்லாம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த நீட்னா என்ன, யாருதான் அப்ளிகேஷன் தெரியுமா? எனிவன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்காக தெரியும் தெரியுமா? நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேவா? இதுதான் நீட். இப்ப நீட்ல பாத்தீங்கன்னா மொத்த டோட்டல் மதிப்பெண் 720. டோட்டல் மார்க் எவ்வளவு? 720. இந்த 720 மார்க்குக்கும் எங்கேயிருந்து வந்து நமக்கு கேள்வி கேட்கறாங்கன்னா 11th பாடமும் 12th பாடத்திலும் சேர்த்து தான் கேட்கறாங்க. 11th பாடத்திலிருந்து 60%, +2 பாடத்திலிருந்து 40% வினாக்கள் கேட்கறாங்க. அதனால நீங்க 11th 12th நல்லாவே படிக்கணும்.